ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வல்லக்கரத்தால் நீர் என்னை தாங்கினி, உந்தன் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்லக்கரத்தால் என்னை தாங்கினி, உந்தன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் பரிசுத்தர், மகத்துவர், ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்தர், மகத்துவர், ஆத்மாவின் நேசரே. என் ஆத்மாவே,
வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். இது ஆராதனை நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக நாம் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் முக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சத்திய ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்துர்களை தேவன் நடத்துவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் இருக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் அடியனை மூடி மறைத்து கொள்ளட்டும். என் ஆவிலே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் வைப்பீராக. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. இந்த சத்தம் பரலோகத்துக்கு போய் எட்டட்டும். நம் தியானத்திற்கென்று கொண்டு வரப்பட்ட ஒரு சங்கீத பகுதி 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை. இங்கே எத்தனை பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அந்நிய பாஷை வெளிப்படையாக இருக்கும். சிலருக்கு தேவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அடுத்த வசனம், சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை. அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். யார் சொல்றா? கர்த்தரே சொல்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவன் சத்துருக்களை கர்த்தரே மடங்கடித்து அவர்கள் என்ன செய்வாராம்? ஆமாம், வெட்டி போடுவாராம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்போ தாவீதை கர்த்தர் எந்த அளவுக்கு
தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தான். அல்லேலூயா, ஏற்றவர்கள் தானே. அதனால தானே கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, நீங்களும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே நம்மளையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதில் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் நம்ம ஒருவரும் பேசவே. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது பரலோகம் ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது விசுவாசிகளாக இருக்கட்டும், அவர்களை பரலோகம் அவர்கள் மேலே முத்திரைகளை போடப்பட்டு அவர்கள் இந்த பூமியிலே அல்லது சபைகளிலே கர்த்தர் அவர்களை மேய்ப்பராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்களுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒருத்தரும் விரோதமாய் வாயை திறக்கவே. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் மரித்த பின்பு அமலேக்கியரை முறியடித்து போதும். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சில காரியங்களை புரியும். நான் எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அங்கே அந்த ஒரு பாளையத்திலிருந்து ஒரு மனுஷன் எதிர்பட்டு வருகிறான். என்ன எதிர்பட்டு வருகிறான்? அவன் யாருன்னு கேட்டால், அவன் ஒரு அமலேக்கியன். அமலேக்கியன் தாவீதின் இடத்துல வந்து சொல்கிறான், நான் சவுலுடைய பாளையத்திலிருந்து என்ன செய்கிறேன், எதிர்பட்டு வருகிறேன் அப்படின்னு கேட்டதற்கு தாவீது கேட்குறார், நீ யார், நீ எவ்விடத்தான் அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை தாவீது அவரிடத்துல கேட்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் யாருன்னு கேட்டால், நான் வந்து அமலேக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே சவுலுடைய தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு, வெட்டி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவரை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அதில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கியன் என்ன யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? அமலேக்கியன் என்றாலே இங்கே வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு சத்துரு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாதவன். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, ஊழியர்களை பேசுறதுல இன்னைக்கு விசுவாசிகள் கை தேறினவர்களாய் மாறிட்டாங்க. தேவனுடைய ஊழியர்களுக்கு முன்பாக நின்று பேசுறங்கிற பயமே இல்லை. துச்சமா என்றது அப்படி என்ன செய்ய, கெத்தோட ஊழியர்களுக்கு முன்பாக பேசுறது. கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசவே கூடாதாம். அது தேவன் இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், பரலோக முத்திரை போடப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அவர்களை பேசுவது நம்மளுக்கு வாய் என்ன செய்ய மாட்டுது, அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக குற்றப்படுத்துகிறது, பழிய தூக்கி அவர்கள் மேலே போட்டுக்கிறது. தேவன் பேசுகிறார். என்ன தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் கையை நீட்ட பயம் இல்லாமல் போனது என்ன? குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்லுகிறோம், சபையை விட்டு போறதற்கு ஏதோ ஒரு செத்த காரியங்களை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஊழியர்களுக்கு முன்பாக நின்று பேசும் பொழுதே தேவன் அதை கேட்கிறாராம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாரு. வயசு குறைவுகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஒரு பயம் வேணும். ஈஸியாக பேசுகிறோம், ஈஸியாக குற்றப்படுத்திடுறோம். கர்த்தர் அதை கவனிக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அற்பமா என்றது, துச்சமா பார்க்கிறது கர்த்தர் கவனிக்கிறாராம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான். அதனால தான் தாவீது சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் உன் கையை நீட்ட பயம் இல்லாமல் போனது என்ன? இது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் 26வது அதிகாரத்திற்கு நேரம் அப்படியே திருப்பிக்கிட்டீங்கன்னா, அங்கே ஒரு 16 வயதான ஒரு மனுஷன் இருக்கிறார். யார் அப்படின்னா உசியா. எத்தனை வயசு? 16 வயது. அவர் யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை தகன் தகப்பனாகி அமர்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். அவன் யார் தெரியுங்களா? ராஜா. எத்தனை வருஷம் தெரியுங்களா அரசாண்டா?
52 வருஷம் அரசாண்டு இருக்கிறான். எத்தனை வருஷம்? 52 வருஷம் அரசாண்ட அந்த உசியா என்ன செய்கிறார் என்று கேட்டா, அதாவது தேவனுடைய ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்யறான். இவன் செய்ய ஆரம்பிச்சு என்ன செய்கிறான் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போய் தூபம் காட்டுகிற வேலையை இந்த ராஜா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவன் ராஜாவாகும் போது கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். இவனுக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குறார். இவனுக்கு துணை நின்றாரா. இவன் எதெல்லாம் செய்தானோ கர்த்தர் அதெல்லாம் அனுகூலமாக கர்த்தர் மாற்றினாரா. ஏன்னா இந்த உசியாவோட கர்த்தர் இருந்தார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை போய் வீட்டில் போய் தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உசியா எதெல்லாம் செய்தானோ கர்த்தர் அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுகூலமாக தேவன் மாற்றினாராம். உசியாவோடு கர்த்தர் இருந்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? உசியாவுக்கு கர்த்தர் துணையும் நின்றாராம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாழ்மையாக இருப்போம். கொஞ்சம் மேலே 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 வந்துட்டா நம்மளுக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். ஆமாம், அல்லேலூயா. இப்படி தான் இவனுக்கும் வந்துருச்சு. இவன் என்ன செஞ்சுட்டான், ஏன் ஆசாரியர்களுக்கு தான் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதா அப்படின்னு உள்ளே போய் அவன் பாட்டுக்கு போய் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை தூபம் என்ன செய்யட்டான் காட்ட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற அதாவது 80 ஆசாரியர்கள் அந்த உசியாவுக்கு பின்னாடியே போய், உசியா ராஜாவே, நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, நீ மந்திரியாக இருந்தாலும் சரி, அதாவது தூபம் காட்டுகிறது தேவனுடைய பிள்ளை ஆசாரியர்களுடைய வேலைகளை நீ அதை செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே என்ன பாருங்க, இப்போ அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் யாரு? எத்தனை வருஷம் அரசாண்டு இருக்கிறான்? 52 வருஷம் அரசாண்ட என்னை பார்த்தா நீ பேசுற அப்படின்னு ஊழியர்களுக்கு முன்பாக கோபமா பேசின உடனே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் ஊழியர்களுக்கு முன்பாக பலிபீடத்தில் நிற்கிற கர்த்தருடைய தூதன் உசியாவை என்ன செய்தானா, அடித்தா. நெத்தியில் என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? கர்த்தர் அடிச்சாருன்னா சொல்லுங்க, நெத்தி அடி. கர்த்தர் அடிப்பாரா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவராமே, ஆமா. அவர் மன்னிக்கிறவராமே, ஆமா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமே. அவன் ஆசாரியர்கள் உள்ள வந்து கோபமா பேசுன உடனே தேவனுடைய தூதன் அடிச்ச உடனே உசியாவுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம். எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம். வந்த உடனே தீவிரமாக என்ன செய்கிறாங்க, அவனை வெளியில் கொண்டு போகிறதற்கு தீவிரப்பட்டார்களாம். நல்லா கவனிங்க, ஊழியர்களுக்கு முன்பாக நின்று பேசும் பொழுது கவனிக்கணும். கர்த்தருடைய தூதனும் கூடயே நிற்பாராம். கர்த்தர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாரு அங்கே நான் இருக்கிற இடத்துல ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை விரோதமாய் பேசுவதற்கு வாயை திறக்கவே கூடாது. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா யெரொபெயாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அங்கே கர்த்தருடைய என்ன தூதன், அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து அங்கே இருக்கிற காரியங்களை பார்த்து சொல்கிறாரு, பலிபீடமே நீ என்ன செய்யப்பட்டா, வெடித்து சிதறுண்டு நீ என்ன செஞ்சிருவா, சுக்குநூறா போயிருமே அப்படின்னு சொல்லி அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தபடினாலே தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அவன் சொல்றான் ஒரு வார்த்தையை, அவனை என்ன செய்யுங்க, கையை நீட்டுங்க, அவனை பிடி அப்படின்னு தான் சொன்னான். கை என்ன செய்யலாம், நீட்டின கை திரும்ப என்ன செய்யலாம், மரத்து போயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு? அப்போ கையை என்ன செய்யக்கூடாது, மடக்கவே முடியல. அப்போ ஊழியர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், இது ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறால கர்த்தர் அதை கவனிக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறால கர்த்தர் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். ஈஸியாக பேசிடுறோம், பயம் இல்லாமல் பேசிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன? மோசேக்கே தெரியாது. மிரியாமும் ஆரோனும் பேசுனாங்கன்னு மோசேக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, 3 பேர் ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செய்றாரு, அழைக்கிறாரு, வாங்க உங்களோட பேசணும். மோசே நினைக்கிறாரு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேச போகிறான்னு பக்கத்தில் போனா
இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்களாம்? பேசினார்களாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தாவீதோடு கர்த்தர் இருந்தாராம், தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறாருங்க. பக்கத்தில் இருக்க கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. பின்வாங்கி போயிருக்கிறாங்களா? யாராச்சும் நம்ம குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருந்தா தயவுசெய்து அவர்களை மீண்டும் எப்படியாவது ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா, மூல வியாதியினால கர்த்தர் வாதிப்பேன்னு சொல்லிட்டாரு. சவுலுக்குள்ளே போன பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சிருமா? உள்ளே வந்துடுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, மூல வியாதினால என்ன செஞ்சிருவேன். நீங்கள் உபாகமம் 28 கடைசி 14 வசனங்களுக்கு அப்புறம் எடுத்து படித்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்களே தெரியும். ஒருவேளை அப்படி இருந்தால் தேவனுக்குள்ளே எப்படியாக அழுது புலம்பியாவது கொண்டு வந்துடுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், மூல வியாதினால் அவர்கள் என்ன செய்வேன், வாதிச்சிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்திருந்தா, ஆண்டவரே சொல்லுங்க, ஒருவேளை நான் பேசியிருந்தாலும் குறை சொல்லியிருந்தாலும் கர்த்தர் எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். சத்திய வேதம் உள்ளமுதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் ஆற்றும் உள்ளமுதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடல் ஆற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் மனமலைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமலைய வழி நடத்தும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சமதி கண்மலையம் நொறுக்கிடுமே கர்த்தர் வசனம் வல்ல சமதி கண்மலையம் நொறுக்கிடுமே இளைய நினைவை வதையாயிருக்கும் இருபுறம் கருகுள்ளதே இளைய நினைவை வதையாயிருக்கும் இருபுறம் கருகுள்ளதே சத்திய வேதம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் இந்த 3வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்புகிறவங்க அல்லேலூயா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வதற்கே தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருந்து நமக்கு ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. அன்புள்ள பரலோக பிதாவே, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. இந்த ஆலயத்தினுடைய பிரசன்னம் மகிமை எங்களை சூழ்ந்திருப்பதாக. எங்களுடைய ஆவி ஆத்மா முழுவதையும் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். அடியானை மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகிறது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? உண்மையாக சொல்லணும். இவங்க போகலன்னா நம்மளை கூப்பிட்டே கேட்டே கொண்டு விடுவாங்க இல்லை? உண்மையே சொல்லுங்கள். ஆலயத்துக்கு என்பது போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஹல்லேலூயா. ஆலயம் செல்வது எவ்வளவு சந்தோஷம். ஆலயத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு தாவீது கூப்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு எதை தேடுகிறோமோ, எது உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்குதோ, எது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதோ, அதை காட்டிலும் தேவனுடைய ஆலயம் எனக்கு இன்பமாக இருக்கிறது, அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்று நினைத்து ஆலயத்தை தேடி வருகிற உங்களுக்கு கர்த்தராலே நிறைவான ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. ஆக இது பெரிய செய்தி இல்லை. ஆனால் இந்த செய்தியில் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் அல்லது கர்த்தருடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் ஆலயத்தை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி என்னமோ தெரியல, இந்த ஆலயத்தை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் மிஸ் பண்ணதே இல்லை. அதனால தான் என்னவோ தெரியல, ஆண்டவர் என்னை ஆசாரியனாக என்னை நியமித்து இந்த சபைக்கு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமட்டத்திலிருந்து நான் வளர்ந்துருக்கிறேன். எனது கூட்டுறதுலேருந்து, பாய் போடுறதுலேருந்து, பெஞ்ச் போடுறதுலேருந்து, மீட்டிங் அதாவது கன்வென்ஷன் கூட்டத்தில் சேர்ஸ் போடுறதுலேருந்து, ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு போகிறதுலேருந்து, அவங்கள தங்க வைக்கிறதுலேருந்து படிப்படியாக எங்களை ஆண்டவர் என்னை உயர்த்தி அந்த ஊழியத்தை கற்றுக்கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவ்வளோ கற்றுக்கொண்டதுனால தான் மற்றவர்களை அந்த வழியில் நடத்துவதற்கு சில கஷ்டமாக தான் இருக்கும். ஐயா பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. நான் திட்டணுங்கிற நோக்கத்தில் அல்ல, வளரணும் என்ற நோக்கத்தில். பிரைஸ் தி லார்ட். அப்படி வளர்ந்து காரியத்தில் தான் ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்கு அப்புறம் தான் சபையில் சங்கீதம் எடுக்கிறதுக்கே எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஹலோ. ஆமாம், அதுக்கு வரைக்கும் நான் புல்பீட்டில் ஏறலை. ஆகவே ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போய்கொண்டு தான் இருந்தேன். ஆர்சியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்குள்ளே போனாலும் என்னுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எங்கே இருந்துச்சுன்னா ஆர்சி மார்க்கத்தில் தான் இருந்துச்சு.
அதனாலவோ என்னவோ தெரியல, ஊழியக்காரர்களுக்கு என்ன நினச்சிச்சு, இவன் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினச்சி விட்டாங்க போல தெரியுது. ஆகவே இந்த சிந்தையில் இருக்கிறதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் சங்கீதமே எடுக்க எனக்கு அனுமதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு போக 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 மற்றவர்கள் பேசுகிறதை கேட்க கேட்க கேட்க, அவங்களுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள சாட்சிகளை கேட்க கேட்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே வந்தது, ஒரு தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே வந்தது. ஒரு காலகட்டத்தில் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி ஒரு பிரசங்கியார் பண்ணும் பொழுது தான் என்னையும் அறியாமல் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். நான் வீட்டுக்கு வரேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களான்னு அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் வருது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனைவி சொல்கிறான். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் சபையினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தே என்னை வழி நடத்திக்கிட்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நான் போன சபையிலிருந்து இங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு வழி செய்தது காரணம் என்ன தெரியுமா? நான் சபையை நித்தமும் நாடுன நிமித்தமாக உன்னை கொண்டு நான் சபைகளை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டம் இருந்ததுனால தான் ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் சபைக்கு போகலை, அந்த பழைய சபையை நான் வெறுக்கலை, ஆனால் சொல்லிட்டேன், ஊழியத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய அழைப்பு நிமித்தமாக இனி நான் இந்த சபைக்கு வர முடியாது, ஆனாலும் கர்த்தர் கொடுக்குற இடத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி. அப்போலாம் வழி தெரியல, எப்படி என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆமாம், 4 பேர் தான் வந்தாங்க. என்னங்க 4 பேரை வச்சு சபையை ஆரம்பிக்கிறீங்க? என் மனைவி கேட்குறாங்க, இது சபையா, இது வளருமா என்னன்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. கர்த்தர் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, உண்மையிலே சத்தியமாக ஒன்றுமே தெரியாது, சபையை குறித்ததான தெரியாது. ஆரம்பிச்சிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பேமெண்ட் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. சபை ஆரம்பிக்கிறது 4 பேர் தான் இருக்கிறோம். நான் தான் முன்னாடி போய் பாயை விரிச்சு போட்டு எல்லாத்தையும் உட்காந்துறேன். ஒருத்தருமே வரல, 4 பேர் மட்டும்தான். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி பல பிரான்ச்சஸை ஆண்டவர் ஏற்படுத்தினார். என்னோடு சேர்ந்து அநேகர், இன்னைக்கு உட்கார்ந்துருக்க அநேகரும் எனக்கு தோள் கொடுத்தார்கள். இங்கே இருக்கிறவர்களும் என்னோடு கூட சேர்ந்து தோள் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்காக என்ன பண்றீங்க, சபையில் ஆலயத்தில் என்ன பண்றீங்க, ஆலயத்துக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை ஆண்டவரோடு அர்ப்பணித்து இருக்கிறீங்க. இதுதான் ஆலயத்தினுடைய மகிமை. ஒருத்தனை நிரப்பும் போது தனக்கு ஏற்றபடி தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் தாவீது சொல்றான், சேனைகளின் கர்த்தாவை உங்கள் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான, அந்த இன்பமான இந்த ஸ்தலத்துக்கு வந்த இவர்களை எல்லாம் கர்த்தர் தொட்டார்னா உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நாட்களில் சேனைகளின் கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறாராம், எங்கே அவர் இருக்கிற இடத்துல நமக்கு இன்பம் இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கிற இடத்த தான் நமக்கு இன்பம். ஆதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளும் படைச்சதுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு உலாவுவாங்களாம். ஹல்லேலூயா. அது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவங்களை மூடி இருந்தது. அதனால் சந்தோஷம். அதனால் அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா கர்த்தரே அவங்களோடு இருக்கிறார் இல்லையா? பாவம் செஞ்சாங்க, விரட்டப்பட்டு போயிட்டாங்க. பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல யுகங்கள் ஆயிடுச்சு. சேத்துன்னு ஒருத்தன் பிறந்தான். சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். யாரு? ஏனோசுடைய காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ தாங்க ஒரு ஆராதனைக்குரிய அல்லது தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு தொழுது கொண்ட அந்த ஏனோசுடைய குடும்பம் அல்லது அந்த வம்சம்தான் அந்த தேவனுடைய நாமத்தை அறிந்தபடினாலே தொழுது கொண்டது என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அப்படி தொழுது கொள்ளுகிற அந்த இடம் அவங்களுக்கு இன்பமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யார் வந்தா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காலம். அது தேவனோடு எப்படி ஆதாம் ஏவாள் சஞ்சரித்து கொண்டு இருந்தார்களோ அதே போல் சஞ்சரித்து, ஆகவே அவன் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரோடு சஞ்சரித்ததை தான் அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தது நோவா ஆண்டவருக்கென்று பலிபீடம் கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் யார் வந்தது? ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார்.
ஈசாக்கு தொழுது கொண்டார், யாக்கோப்பு தொழுது கொண்டார். இது அடுத்த கட்டம் வரும்பொழுது மோசேயினுடைய காலம். மோசேயும் கர்த்தருடைய நாமத்தை பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே சந்ததி சந்ததியாக கர்த்தருக்கென்று ஆராதிக்கிறதுக்கென்று மகிமைப்படுத்துவதற்கென்று பலி செலுத்துவதற்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அங்கே இன்பம் இருந்தது, அங்கே மகிழ்ச்சி இருந்தது. கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாங்க, இந்த சங்கீதத்தை எழுதுறது கோராகின் புத்திரர். ஆகவே அவர்கள் எழுதுகிறார்கள், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள். வாசஸ்தலம்னா என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற இடம் வாசஸ்தலம். அப்போ சபை என்பது தேவனுடைய வாசஸ்தலம். ஆதி காலத்தில் பலிபீடம் கட்டி அதை தொழுது கொண்டார்கள்னா அதுதான் அவங்களுக்கு வாசஸ்தலம். தேவன் அந்த இடத்துல வந்து நின்று பேசுவார். அல்லேலூயா. ஆகவே அப்படி பேசுகிற அந்த இடம்தான் அவங்களுக்கு அங்கே இன்பமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருக்கு நாங்கள் பலி செலுத்தினோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டோம் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் அவர்களை எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாத்து வந்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாங்க, என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்குது. வாஞ்சைன்னா என்ன? எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாகம் இருக்கிறதோ அதுதான் வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆகவே தவனமாக இருக்கிறது என்றால் அதை குறித்ததான தாகம் இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என் மாம்சமும் என் ஜீவனும், அதாவது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனையே நோக்கி கம்பீரமாய் பாடுகிறது. ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்முடைய மாம்சமும் நம்முடைய இருதயமும் எப்படி இருக்கணுமா? தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமாக இருக்குது. உங்கள் இதயமும் உங்களுடைய மாம்சமும் தேவனோடு இணைந்து இருக்குதா? கம்பீர சத்தம் விடுதா? வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போதே நான் எங்கே போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேங்கிற எண்ணம் வரணும். நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன்னு வரணும். மனுஷனை பார்க்க போகல, தேவனை ஆராதிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளே வரும்பொழுது தான் தேவ நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார், பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளுகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உண்மையான இருதயம் இருந்துச்சுன்னா உங்கள் இருதயம் இங்கே தான் இருக்கணும், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல தான் இருக்கணும். அங்கே தான் இன்பம் இருக்கிறது. உலகத்தினுடைய இன்பத்தை காட்டிலும் மேலான ஒரு இன்பம், சந்தோஷம் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்பதை யார் அறிந்து விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை தேவன் என்றென்றைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார், அதை பாதுகாக்கிறார். ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு போஷிப்பு உண்டாகும், ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஆகாரம் உண்டாகும், ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும், ஆலயத்தின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அசட்டை பண்ணக்கூடாது. ஆலயத்தை மட்டும் என்னைக்கு அசட்டை பண்ணக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணம், வேறு எந்த காரணம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தில் வெளியில் போயிருந்தாலும் அங்கே முதலுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆராதிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. அப்போ கர்த்தர் உங்களுடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பலிபீடங்கள், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு குஞ்சுகளும் வைக்கிற கூடும் கிடைத்தது. இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு சிறிய பறவைக்கு கூட நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்கல்ல, அந்த ரெண்டுக்கு ஊமை யாரை சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார். பிரைஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் வெறுத்தாங்க. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே அவருடைய பலிபீடத்தில் அமர்ந்திருக்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு அவன் கோராகின் புத்திரர் சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா அதை எண்ணி பார்க்கிறான் அந்த கோராகின் புத்திரர். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில், மகிமை தங்கிய ஆலயத்தில், இந்த அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கா இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துருக்கிறீங்க, உங்களை மகிமையை கொடுத்துருக்கிறீங்க. அதை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறானா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல அற்பமாய் இருக்கிற எங்களை உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறாரே, அது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம்.
ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பார்க்குறார். பிரைஸ் சொல்லுவோமா? அதைத்தான் இங்கே பார்க்குறார். சேனை ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகள். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இங்கே என்ன தங்குவதற்கு இங்கே வந்து தேவனுக்கு என்ன செய்கிறாரு? அவங்க பிள்ளைகள்லாம் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்பது எவ்வளோ சந்தோஷமான காரியம். பிரைஸ்லா. ஒன்றுக்கு உதவாத நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூறுறாரு, அடைக்கலம் கொடுத்துருக்கிறாரு. அது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்து சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான். உம்முடைய வீடுனா இது தேவன் வாசம் பண்ணுகிறதா வீடு. அப்போ இந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா பிளஸட் மேன், ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா என்று அர்த்தம். சங்கீதம் 92:1 வாசிங்களேன். அப்போது அந்த வீட்டில் நாம் வாசம் பண்ணுகிற நாம் அவருடைய நாமத்தை துதிக்கிறதும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் எவ்வளவு கிருபை மிகுந்ததாக இருக்குது, எவ்வளவு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். வீட்டில் வாசம் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள். இந்த வீட்டில் இருக்கிறவர்கள், நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதான் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இந்த உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ்லா. விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பட்டவள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே பலிக்கும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வந்த அல்லது ஆலயத்துக்கு வந்த அவருடைய வீட்டுக்குள்ளே வந்த உங்களுக்கு அவராலே அதுதான் நிறைவான பலன் உண்டா என்று யார் சொல்கிறது? போவா சொல்கிறான். ரூத்தை பார்த்து சொல்கிறான், நீ அவருடைய சட்டையின் கீழே வந்த உனக்கு அவரால், அப்போ இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்த உனக்கு அவரால் ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்த துதி தான். வேற பேச்சுக்கே இடமே இல்லை, மற்றவங்களை குறித்து குறை சொல்றதுக்கு இடமே இல்லை, மற்றவங்களை பார்க்கறதுக்கு இடமே இல்லை. எங்கே பார்க்குறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். நீரே எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற இடம் தான் இந்த தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம், அவருடைய வீடு, அவருடைய வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தில் கர்த்தரை நாம் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? எரேமியா 20:13 வாசிங்க. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு என்ன செய்கிறாரா? தப்பு வைக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நீங்கள் துதியுங்க, ஆராதிங்க, உங்களை பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். பிரைஸா. ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போங்க. எந்த ஒரு பொல்லாங்கனும் உன்னை தொடவே, உன் குடும்பத்தை தொடவே, உன் பிள்ளைகளை தொடவே முடியாது முடியாது முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய வீடு அது, அது அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆகவே இந்த உலகத்தினுடைய காரியத்தை அந்த கடைசியில் சொல்கிறார், இந்த வசனத்தின் கடைசியில் 10வது அதிகாரம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லதுப்பா. வாரத்தில் ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு வரேன், அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று 1000 நாள் ஒரு நாளுக்கு ஈக்குவலாம். 1000 is equal to 1 day. அப்படி தானே? அப்போ 1000 நாளுக்கு ஒரு நாள் ஈக்குவல். நீங்கள் 1000 நாள் ஆலயத்துக்கு வந்தது போல் சமமாக அந்த ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது ஈக்குவல் ஆகுமா? அப்புறம் அடுத்து சொல்கிறேன், ஆகாமிய கூடாரங்களில், ஆகாமிய கூடாரம்னா எது? உலகம். இந்த உலகத்தின் மகிமை, உலகத்தின் மேன்மை, உலகத்தின் இன்பம், அதை காட்டிலும் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே
இன்னைக்கு உலகத்தை எத்தனையோ காரியங்களை தெரிந்து கொண்டு போகிறாங்க, ஆனால் ஒரு சிலரே ஆலயத்தை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். துதிப்பதனால என்ன நடக்குது என்று பாருங்கள். 92வது சங்கீதத்தில் 1வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை துதிப்பது தான் நலம், கர்த்தரை துதிப்பது தான் நமக்கு மேன்மை, கர்த்தரை துதிப்பது தான் நமக்கு சந்தோஷம், கர்த்தரை துதிப்பது தான் கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் கர்த்தருடைய துதிக்கும் பொழுது கர்த்தருடைய துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரைஸா, நீ துதிக்க 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 கர்த்தர் உன் துதியில் வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார், சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உன் வேதனைகளை மாற்றுகிறார், உன் துன்பத்தை மாற்றுகிறார், உன் இடுக்கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குறார். நீங்கள் துதிக்கணும். எங்கே? ஆலயத்தில் துதிங்க. பிரைஸ்ல 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்துக்கு வர்றவங்க தான் செழிப்பாக இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். உண்மையாய் தேவனை தேடி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் செழிப்பாகத்தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நான் கண்கூட நிறைய பேரை பார்க்குறேன். ஆலயத்துக்கு போனதுனால எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு குறை இல்லாதபடி என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. பிரைஸ்லாம் தேடுங்க, ஆலயத்தை தேடுங்க, முதல் காரியம். ரெண்டாவது, கர்த்தரை அதாவது தேவனுடைய ஆலயத்தில் வந்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்லணுமா? அண்ணாள் தெரியுமா, ஆலயத்தில் எல்லாம் குடிச்சு வெறிச்சிக்கிட்டு இருந்தான். இவன் மட்டும் என்ன செஞ்சா? ஆலயத்துக்குள்ளே போனாலா, ஜெபம் பண்ணாலாம், கண்ணீர் வெடிச்சாலும் அங்கே ஏழி பார்த்துக்கிட்டு இருந்தான். இவளும் அவங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறாளோ? அவள் சொல்கிறா, இல்லை நான் அப்படிப்பட்ட நான் கிளேசமுடைய ஸ்திரீ. அப்போ அவன் சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பம் ஆகட்டும் என்று. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போ என்று எங்கே சொல்கிறான்? ஆலயத்தில் தான் உனக்கு வேண்டுதல் கேட்கப்படும், ஆலயத்தில் தான் உனக்கு சமாதானம் உண்டாகும், அதனால் ஆலயத்துக்கு வாங்கிறேன். புரியுதா? இப்போ அவள் பெற்றுக்கொண்டாள். ஆலயத்துக்கு வந்து அவள் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஒரு ஆண் குழந்தையை கொடுன்னு கேட்டால் பெற்றுக்கொண்டா. ஆண் குழந்தையை பெற்ற உடனே அவள் சொன்ன பொருத்தனையின்படியே அவள் பால் குடிக்கிற மறக்கிற வயசு வரைக்கும் இவளும் என்ன செய்கிறா, அவளுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் பால் கொடுத்தா, கொண்டு போய் விட்டுட்டு வந்தா. அப்போ தான் விட்டுட்டு வரும்போது தான் தெரியும், சரி அம்மா நம்மளை ஒப்பு கொடுத்துறாங்க, இனிமேல் அம்மாவை தேடக்கூடாது அப்படின்னு என்ன அப்போ தான் வரும். ரைஸ்லாம் அதுக்கு சொல்ல வரேன். ரைஸ்லாம் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கொண்டு விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு அது வந்ததுக்கப்புறம் 2வது அதிகாரத்தில் அவள் பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நன்றி சொல்கிறா பார்த்தீங்களா? நீங்கள் 2வது அதிகாரம் படித்து பாருங்கள். ஆமாம், எனக்கு விரோதமாக எழுவுன எல்லா அக்கிரமக்காரன் வாய் அடைக்கப்பட்டு போயிடுச்சு இப்போ. அல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். நன்றி சொல்கிறா, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறா. நன்றி சொல்லி முடித்த உடனே அதே ஏழி சொல்கிறான், இழந்து போனதுக்கு பதிலாக இவளுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தாங்களாம். 5 குழந்தைகளை பெற்று 1 கொடுத்த ஆண்டவருக்கு இவளுக்கு ஆண்டவர் இப்போ எத்தனை திருப்பி கொடுக்குறாரு? எங்கே வந்துச்சு அந்த வாக்குத்தத்தம்? ஆலயத்தில். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆலயத்தை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அப்போ எங்கே வருது அப்படின்னா, ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போது இவ 1 கேட்டா கொடுத்தா, ஆண்டவர் 5 கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் 5 கொடுப்பார். எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு இப்படித்தானே ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரே, நான் கேட்டது 1 தான், ஆனால் ஆண்டவர் எனக்கு 2, 3 கொடுத்துருக்கிறார். பெற்றெடுக்க கிருபை தந்திருக்கிறார். மலடியாயிருந்த என்னை பிள்ளைத்தாட்சியாக்கி இருக்கிறாளே. ரைசலா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எது குறைஞ்சு போயிருக்குதோ அதையெல்லாம் தேவன் கொடுப்பார். எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் ஆலயத்துக்கு வந்து நன்றி செலுத்துங்க. செய்த நன்மைகளுக்காக, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, உங்களை நடத்துனதுக்காக, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததற்காக, ஆசீர்வதித்து உங்களுடைய அதாவது பொருளாதாரத்தை ஆசீர்வதித்ததற்காக, அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ கொடுத்ததற்காக நன்றி. ஒரு செருப்பு வாங்கினா கூட ஆண்டவரை இந்த செருப்பு வாங்க செஞ்சீங்களே நன்றி. பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்போயே நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை குறித்ததான காரியத்தை ஜெபம் பண்ணி செய்யுங்க. எந்த காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா.
கற்பத்துக்காக ஜெபம் பண்ணுறவங்க உங்கள் கணவன்பார்கள் கற்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கு மனைவிக்காக மலடியாக இருந்த என்னது ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணான். அவன் தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே மனைவி கர்ப்பஸ்திரி ஆக்குங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணான். கொஞ்ச நாளில் கர்ப்பம் அடைஞ்சிட்டா. அவளுக்கு என்னமோ வயிற்றுக்குள்ளே ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறா, ரெட்ட குழந்தைய பிறக்க போகுது. அல்லேலூயா, சந்தோஷம் தானே? அதான் தேவன் கொடுக்குற ஒரு காரியம். கணவன்மார்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு வயிற்றில் குழந்தைய கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 1-7 வரைக்கும். ஆலயத்துக்கு வந்தால் கம்பீரமான சத்தத்தோடு கர்த்தரை பாட ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்மை படைத்திருக்கிறார். யாருக்கு நம்ம ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம்? யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? யாரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்குத்தான் ஸ்தலம், அந்த ஆலயம், இந்த சபை. அல்லேலூயா. அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். 100வது சங்கீதத்தை வாசிங்க. 100வது சங்கீதத்தில் 1-5 வரைக்கும். பூமியின் குடிகளே எல்லாரையும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வரும். அப்போ என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆலயத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதமே நீங்கள் ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி பாடும்பொழுது தான் அது வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஆலயத்தில் யார் இருக்கிறா? பாஸ்டரை பார்க்காதீங்க, ஊழியக்காரனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை பாருங்க. தேவனே என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும். ஆமாம், நம்ம தான் அவர் ஜனம், நம்ம தான் அவர் ஆள். ஆகவே அவர் நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். மேய்ப்பனாகிய இருக்கிற அவருக்கு நாம் என்ன செய்யணும்? மகிமை செலுத்தணும். அவரே நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவரே எனக்கு நல்ல குட் ஷெப்பர்ட். அல்லேலூயா. அப்போ அது அடுத்த வசனம் சொல்லுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வந்தால் இதுதான் நடக்கணும். வேறு எங்கேயும் சினிமா கொட்டைக்கு வரல, நாடக மேடைக்கு வரலை, கழிப்ப நடந்த ஒரு சந்தோஷமான கல்யாண வீட்டில் நமக்கு வரலை. அது கல்யாண வீடு தனி, மற்ற காரியங்கள் தனி. ஆலயம் என்பது தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற இடம். அது தேவனுடைய வீடு. ஆகவே அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய அதை துதிப்பதனால, அவரை பாடி கிருபை துதிப்பதனால அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் தலைமுறையும் உங்களுக்கு உண்டாகும். அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் உங்கள் தலைமுறை வரைக்கும். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஆண்டவரை துதிச்சதுனால தான் அந்த கிருபை என்னை தாங்கி கொண்டு இருக்கிறத உன் பிள்ளைய சொல்லணும். உன் பிள்ளைய சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆண்டவரை ஆராதிச்சாங்க, அந்த ஆண்டவருடைய கிருபை தான் என்னை தாங்கி நான் வழி தப்பி போய் இருக்கிற நேரத்தில் என்னை திருப்பி கொண்டு வந்தது என்று சொல்லி உன் பிள்ளைங்க சொல்லணும். பிரைஸ் எல்லாம். அதுக்கு தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தில் துதியுங்க. இன்றைக்கி நீங்கள் துதிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு துதிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து உயிரோடு காப்பார். அல்லேலூயா. அதான் நீங்கள் 103வது சங்கீதத்தை குறித்து வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த, டோன்ட் ஃபர்கெட். கர்த்தருடைய செய்கையில் கர்த்தர் செய்ததை, சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் செய்ததை ஆண்டவருக்கு நினைத்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுவான். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:11 வாசிக்கலாம். ஏசாயா 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாரு? மீட்கப்பட்டவர்கள் யாரு? நம்ம தான் இல்லையா? நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். என்ன செய்வாங்களா? மாதிரி நித்திய ஆனந்த களிப்புடன் பாடி சியோன்னா இது ஆலயத்துக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி
அவர்கள் தலைமேல், உங்கள் தலைமையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீங்க, சஞ்சலமும் தவிப்பும் இன்னைக்கு ஓடி போயிடுச்சு. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் ஆலயத்துக்கு வர்றதுல பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணலாம்.